வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களினுடைய விளக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பிள் பழத்தை விட பல மடங்கு சத்து இருக்கக்கூடிய பழங்களும் இருக்குது, ஆனால் விலையும் குறைவாக இருக்கக்கூடிய பழங்களும் இருக்குது. ஏன்னா ஒரு கிலோ ஆப்பிள் சுமார் 200லேருந்து 300 ரூபாய் வரைக்கும் விற்குது. அதை விட விலை மலிவானதாக இருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொய்யாப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது ஆப்பிளை விட அதிக சத்துக்கள் அதில் இருக்குது. கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழம். இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இது நமக்கு நார் சத்து கொண்டிருக்கிறதால செரிமானத்தை மேம்படுத்தும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொண்டிருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே கொய்யாப்பழம் நமக்கு வராமல் தடுக்கும். பொட்டாசியம் சத்து கொய்யாப்பழத்தில் இருக்கிறதால இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுக்கொள்ள வைக்கும். அதாவது பிபி ப்ராப்ளம் கண்ட்ரோல் இருக்கிறதால நமக்கு ரத்த நாளங்கள், நரம்புகள் இறுக்கங்களாக இருக்காது. அதன் மூலமாக ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக செல்ல ஆரம்பிக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். ஏன்னா பிபி ப்ராப்ளம் நமக்கு பிபி ப்ராப்ளம் இருக்குது, பிபி கண்ட்ரோல் ஆகலைன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படும். அதனால் கொய்யாப்பழம் சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொண்டு செரிமானத்தை மேம்படுத்தி கொண்டு பிபி பிரச்சனை விடுபடலாம். இது ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாகவும் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களில் ஒன்றாகும். வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். வாழைப்பழம் பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தான பழம். ஸோ மாப்பழா, வாழை அப்படின்னு முக்கணிகளை குறிப்பிடுவோம். அதில் வாழைப்பழமும் ஒன்று தான். இப்போ வாழைப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், நார் சத்துக்கள் மற்றும் இன்னும் பிற ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. இதனால் செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தசைகள் நமக்கு வலுப்பெறும். தசைகளினுடைய இயல்பான வளர்ச்சி இருக்கும். தசைகள் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். தசைகளினுடைய சுருங்கி விரியக்கூடிய செயல்பாடும் இயல்பாகவே இருக்கும். மற்றும் இதய ஆரோக்கியத்தையுமே நமக்கு பார்த்தோம்னா வாழைப்பழம் மேம்படுத்தும். அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால்கள் நமக்கு குறையப்படுவதால் ரத்த நாளங்கள் வழியாக இயல்பான அளவில் சுருங்கி விரியப்பட்டு ரத்தம் இதயத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் இருக்காது. செரிமானம் சார்ந்த பிரச்சனையால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அவதிப்படக்கூடிய நபர்கள்லாம் தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், பூ வாழைப்பழம், ஸோ குறிப்பாக கற்பூர வாழைப்பழம், அதுக்கப்புறம் செவ்வாழைப்பழம், இது எல்லாமே எடுத்துக்கொள்ளும் போது எந்த ஒரு வாழைப்பழம், மலை வாழைப்பழம், இது மாதிரி எந்த வாழைப்பழம் எடுத்துக்கொண்டாலுமே அவங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து போய்விடும். குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வாழைப்பழம் நமக்கு இந்த இதய ஆரோக்கியத்தையுமே நமக்கு மேம்படுத்தி கொடுக்கும், உடல் நலத்தை மேம்படுத்தும். இலந்தை பழம் எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இலந்தை பழம் பல நன்மைகளை கொண்டது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்தும். செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும். தூக்கமின்மையை போக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். முடி மற்றும் சருமத்திற்குமே இது நல்லது. ஸோ இப்போ மன அழுத்தம் அந்த காரணங்களால் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அதுக்கப்புறம் படபடக்கக்கூடிய தன்மை, இதன் காரணமாக பல பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். அவங்களாம் இலந்தை பழத்தை சாப்பிடும்போது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ், அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த தூக்கமின்மை பிரச்சனையெல்லாம் க்யூர் ஆகிடும். இதனால் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இலந்தை பழம் சாப்பிட்டு படுக்கும்போது அந்த செரட்டோனின், டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு இயல்பாகவே தூக்கம் வர ஆரம்பிக்கும். முடி மற்றும் சருமத்திற்குமே நல்லது இந்த இலந்தை பழம். ஸோ இது நம்மளுடைய அடர்த்தியாக வளரக்கூடிய, கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்புக்கு உதவிகரமாக இருக்கும். சருமம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சருமத்தை நமக்கு கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சருமத்தை அழகாக மாற்றி கொடுப்பதற்கும் இலந்தை பழம் ஹெல்ப் பண்ணும். அத்திப்பழம் ஆப்பிள் பழத்தை விட அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய, விலை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான். அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கல்லாம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அத்திப்பழங்களில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால இது உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை அளிக்குது. அதாவது எனர்ஜியை உடனே நமக்கு அத்திப்பழம் கொடுக்கும். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கணும்னா நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அத்திப்பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதிகமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து உடல் எடையை உங்களுக்கு குறைச்சி கொடுக்கும். ஸோ அத்திப்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள், எலும்புகள் பலம் பெறும். உடல் ஒட்டுமொத்தமாக நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். உடலில் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். அதாவது சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால உடல் உறுப்புகள் அனைத்தும்
அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும். இதனால் நம்ம ஆற்றலாக இருப்போம். அதுக்காக தான் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளணும். நாவல் பழம் நமக்கு மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். இதுவும் அத்திப்பழத்தும் அதே போல் ஆப்பிள் பழத்தை விட நமக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம் தான். நாவல் பழம் பல நன்மைகளை கொண்டது. இது நமக்கு நீரிழிவு நோய் பிரச்சனைகள் விடுபட வைக்கும். அதாவது நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வச்சிருக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் விடுபட வைக்கும். இதயத்தை பன்மடங்கு பலமாக வைத்திருக்கும். சருமம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நம்ம நாவல் பழம் விடுபட வைக்கும். வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏன்னா இது ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்களில் தொற்று ஏற்பட்டு வாய் துர்நாற்றம் வீசுவது, வாய் சுத்தமாக இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது நாவல் பழம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாய் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கி கொண்டு வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக நமக்கு நாவல் பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அதுவும் ஆப்பிள் பழங்களை விட குறைந்த விலையில் இருக்கக்கூடியது தான் பேரிச்சம்பழம். ஸோ இதில் வளமான அளவில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. அது கூடவே விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்மளுடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய பார்த்தோம் அப்படின்னா பேரிச்சம்பழத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தினமும் ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பெறும். இது கிடைக்கப்பெறும் போது உடல் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள் குறைவு ஏற்படாது. ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகும் இரும்பு சத்து கிடைக்கும்போது. ஸோ நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம். அதுக்காக தான் நம்ம பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக பப்பாளி பழம் நமக்கு ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக, ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. பப்பாளி பழம் சுவையில் மட்டும் கிடையாது, நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கும். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஜெலட்டின் விதைகள், அது தவிர பப்பாளி பழத்தினுள்ள மென்மையாக உணரக்கூடிய அந்த சுவை தரக்கூடிய சதைப்பகுதி, அதுவுமே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். பப்பாளி பழம் நம்ம சாப்பிடும்போது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்குமே பப்பாளி உதவிகரமாக இருக்கும். ஸோ பப்பாளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ முடியினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை நமக்கு மேம்படுத்தும். அதே போல் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்தையுமே நமக்கு மேம்படுத்தும். பப்பாளி பழமும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எலுமிச்சம் பழம், அதாவது நம்ம தினமும் எலுமிச்சம் பழம் சாப்பிடலாம். எலுமிச்சம் ஜூஸ் பார்த்தோம்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். மிகவும் விலை மலிவாக உடனேயே நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக எலுமிச்சம் பழம் இருக்குது. இந்த எலுமிச்சம் பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது செரிமானத்தை நமக்கு மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்குது. சிறுநீரக கற்களை நமக்கு வராமல் கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல் சிறுநீரக கற்கள் இருந்தாலும் அதை கரைத்து வெளியேற்றக்கூடிய வேலையை எலுமிச்சை ஜூஸ் செய்யும். எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலும் தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே எலுமிச்சை ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய சருமம் சார்ந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை நீக்கி சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்கும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வெளியேற்றி உடல் எடையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைத்து கொடுக்கும். ஸோ இந்த உணவுகள் எல்லாமே, இந்த பழங்கள் எல்லாமே ஆப்பிள் பழங்களை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கொண்டு இருக்கக்கூடிய, ஆனால் அதே சமயம் ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக எளிதில் கிடைக்கக்கூடிய பழங்கள். இதையெல்லாமும் எடுத்துக்கொண்டு நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.